குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிஸ் ஐடியா. இந்த எபிசோடில் நாம் இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் எப்படி வீட்டிலையே இருந்து செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோடைய மேக்கிங் பட்ஜெட் மிஞ்சி போனால் 100 ரூபா கூட வராது. ஒரு பஸர், ஒரு 9 வோல்ட் பேட்ரி, நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற இன்சுலேஷன் டேப், நம்ம டூல்ஸில் இருக்கிற ஒரு ஒயர் ஸ்ட்ரிப்பர், இவ்வளோ தான் தேவை. இது இந்த பிளானுடைய சர்க்கியூட். சின்னதாக கார்னரில் போடுறேன், பார்த்துக்குங்க. அடுத்து பழைய மல்டிமீட்டருடைய ப்ராப்ஸு, அல்லது அது உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் ஒயரு. இதுக்காக மல்டிமீட்டர் எல்லாம் வந்து ஒயரை டேமேஜ் பண்ண தேவையில்ல. ஒரு ஒயரில் நார்மல் கார்னரில் ஒரு சின்ன பின்னை வச்சு ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பாருங்கள், இதை சீரிஸ் கனெக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இவ்வளோ தான். இந்த மொத்த ஐடியாவுடைய கோர் கான்செப்ட் சீரிஸ் கனெக்ஷன் தான். பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் என்னான்னு தெரியாமல் இருக்கிற வாய்ப்பு இல்லை எல்லாருக்கும். தெரியல அப்படின்றப்ப பேசிக்லேருந்து நான் அடுத்த ஒரு வீடியோ அதுக்காக போடுறேன். பேசிக்லேருந்து இப்போ பாருங்கள், ஒயரை 2 பக்கம் 5 வோல்ட் வந்து பஸரை ஸ்ட்ரிப் பண்ணியாச்சு. அதான் 9 வோல்ட் பேட்டரியில் இந்த மாதிரி வைக்கணும். முக்கியமான விஷயம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக வைங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தோன்னா டிவைஸ் புகஞ்சு போயிடும், அல்லது கொஞ்சம் பவர்ஃபுல் டிவைஸ்னால் வேலை செய்யாது. இப்போ இன்சுலேஷன் டேப்பை வச்சு பாசிட்டிவ் ரெட் ஒயரில் பாசிட்டிவ்க்குள்ளே நான் இந்த மாதிரி வச்சு டேப் வச்சு சுற்றுறேன். சால்ட்ரிங் எதுவுமே பண்ண தேவை. 9 வோல்ட் பேட்டரியில் சால்ட்ரிங் ட்ரிம் பண்ணி கூட பண்ண முடியாது. நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி வெடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் சவுண்டு. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு அதை நகராத மாதிரி நல்லா டேப் போட்டுறணும். பேசிக் கான்செப்டே இது வெறும் சீரிஸ் கனெக்ஷன் தான். இப்போ டைரெக்டாக இப்போ நெகட்டிவ் பிளாக் ஒயரை வந்து நெகட்டிவில் வச்சோம்னா பஸர் சவுண்ட் அடிக்குமா? அதுக்கு பதிலாக நெகட்டிவ்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து வந்து அதில் கனெக்ட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சு வச்சு. இதுதான் மல்டிமீட்டர்லேயே இருக்குமே. மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடர் அண்ட் பஸர் மோடர்னு ஒன்று இருக்கும். அதையே யூஸ் பண்ணிக்கலாமேனா அது எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா இடத்துலையும்னா எப்போ சொல்கிறதுனா, சில லைட்டெலாம் நீங்கள் ஹை பவர் லைட்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அது 12 வோல்ட்டு 20 வோல்ட் அப்படிலாம் போகும்போது அது ஒரு நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைட்டு நல்லா தான் இருக்கும், ஆனாலும் லைட் வந்து எரியாது அல்லது டிம் எரியும். அப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி 9 வோல்ட்டு பேட்டரியை வச்சு இந்த மாதிரி 5 வோல்ட்டு பஸரை வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்களே பண்ணி வச்சிங்கன்னா அதில் வைக்கும்போது சவுண்டு நல்லபடியாக கேட்கும். இல்லை இன்னொன்று கண்டினியூட்டி டெஸ்டர்னு வந்து ஆன்லைனில் விற்கவும் செய்கிறாங்க. கண்டினியூட்டி மட்டுமே பார்க்குறதுக்காகவே. அது எவ்வளோன்னா 150 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் டெலிவரி சார்ஜ்னு ஒன்று. கண்டினியூட்டி டெஸ்டர் பக்கத்தில் இருக்க கடைகளில் கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி. டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வருவீங்க, இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க. டெலிவரி சார்ஜோடு சேர்த்து ஒரு பிரியம். ஆனால் ஒரு 5 வோல்ட் பஸர் தெருமுக்கில் இருக்க பைக் ரிப்பேர் ஷாப்லேயே கிடைக்கும். 9 வோல்ட் பேட்டரி எங்கேயுமே கிடைக்கும். இதை பாருங்கள், சவுண்டு வச்சுட்டேன்னா சவுண்டு கேட்குதா? இவ்வளோ தான். இப்போது இந்த இடத்துல இன்னொரு ஒயர் நான் எடுக்கிறேன். இந்த ஒயர் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி ஸ்ட்ரிப் பண்ணி ஆப்போசிட்டில் கொடுக்குறோம். எங்கே நெகட்டிவில் ஒயரை மாற்றி கொடுத்துட்டேன். ஃபேஸுக்கு ரெட் ஒயரும் பிளாக்கு நெகட்டிவ் ஒயரும் கொடுக்கணும். ஆப்போசிட்டில் கொடுத்து விட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம வந்து இன்னி சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணால் போதும் தானே. இந்த மாதிரி பல இடங்களில் வந்துட்டு கண்டினியூட்டி டெஸ்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று, எல்லா இடத்துலையும் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை உங்களுக்கு பாக்கெட்லேயே போட்டுக்கிற அளவுக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே நம்ம சால்ட்ரிங் ராட் மாடிஃபிகேஷனில் சொன்னதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸு நம்மளே செஞ்சு வச்சுக்கிறப்போ, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையோ, இல்லை ஒரு சின்ன தெருமுக்கில் கிராமத்தில் வந்து ஒரு சைடு இன்கமுக்காக ஒரு கடை போட்டிருக்கீங்க அப்படின்றப்ப, இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது உங்கள்கிட்ட நம்பி வேலை கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது என் வேலைக்காண்டி நானே செஞ்சு வச்சுருக்கேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்லையப்பா இது எப்படிப்பா பண்ணால், இதே தான், இது வெளியில் கடையில் வாங்கினா 200 100 வரும், 50 ரூபாயில் நானே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கிராமத்தில் நம்ம லோக்கல் சைடில் இருக்கவங்கெல்லாம் நம்பி நம்மகிட்ட கொடுக்குறதுக்கு சான்ஸு இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் உள்ளது இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். பாருங்கள், கண்டினியூட்டியில் இப்போ வச்சு ப்ராப்பை வச்சு பார்க்குறோமா, சவுண்டு வருதா, பஸர் சவுண்டு. இவ்வளவு தான். இதை நம்ம கண்டினியூட்டி டெஸ்டரை வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளே மாடிஃபிகேஷன் பண்ணியும் பண்ணலாம். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கான்செப்ட் ஒன்று தான். சீரிஸ் கனெக்ஷன் மூலயமா இதை ரெடி பண்ணுறோம்.
மல்டிமீட்டரில் இருக்கிறது 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு அவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ 5 வோல்ட் 9 வோல்ட் பவர் சப்ளையில் 5 வோல்ட் இங்கே கொடுத்துச்சுன்னா 4 வோல்ட்டு குறையாமல் வரும் சில சமயங்களில். அதனால் மேக்ஸிமம் இது வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். இதை தாண்டி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அடுத்து மல்டிமீட்டரை பற்றி ஒரு லாங் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா மல்டிமீட்டர் லாங் வீடியோ ஏகப்பட்டது யூடியூப்பில் இருக்குது. இருந்தாலும் நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு என்கிட்ட மல்டிமீட்டர் வாங்கிட்டு போய் டொப்புன்னு வெடிச்சு உடச்சி தள்ளிட்டான். என்கிட்ட அறிவு கிட்டவனே நானே என் சேனலில் வந்துட்டு இது யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேனேடா, அதையாவது பார்த்துக்கணும், நீ ஷார்ட்ஸில் போட்டிருந்தடா நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டான். ஆமாம், ஷார்ட்ஸில் போட்டு பார்க்குற வீடியோலாம் மறந்துவோம்ல, ஞாபகத்தில் இருக்காதுல்ல அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. சரி லாங் வீடியோமாக போடுவோம் அப்படின்னு தோணுது. சரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க அப்படிலாம் நான் இது வரைக்கும் கேட்டதில் முதல் ஒரு வீடியோவில் கேட்டேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்க்கட்டேன்னா கண்டினியூட்டியில் சவுண்டு வருதா மெட்டலில் பாருங்கள். பேசிட்டே இருக்கும்போது சப்ஜெக்ட் விட்டு எங்கேயோ போயிட்டேன். அடுத்து ஒரு பல்பு, பழைய எல்இடி பல்பு, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு. இது வேலை செய்யலை, எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப நாளாக ஒரு மூலையில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்க பிசிபியில் எல்இடிக்கு சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாச்சு. நீ எதுக்கு, சின்ன பிசிபி தான் இருக்குது, உள்ளே ஒரு மோட்டர் இருக்குது, அவ்வளோதான். வேலை செய்யலைன்னா அந்த மோட்டர் அமைக்கிற வேண்டியதுதான். அபேஸ் எதுக்கிட்ட அந்த மோட்டருன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்க அந்த கண்ணாடி கூடும்பை வந்து அப்படியே சுற்றும், அதுக்காக இந்த மோட்ரு. சரி அதை விடுங்க, கண்டினியூ டெஸ்ட்டை வச்சு இப்போ செக் பண்ணுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, சவுண்டு வருது, பட் லைட் எரியலை. கண்டினியூட்டி இருக்குது, ஆனால் லைட் எரிய மாட்டேங்குது. புது ப்ராப்ளமாக இருக்குது. பாருங்க, சவுண்ட் வந்துருச்சா? இந்த பக்கம் வரலையா? வரல. சீரீஸில் ஒன்று போயிடுச்சு. இவ்வளோதான். நான் லைட்டில் அவ்வளோவா வேலை செஞ்சதில்லை. நானும் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரியாமல் யூடியூப்பில் ChatGPTயில் போட்டு பார்த்து கற்றுக்கிட்ட ஆள் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக கற்றுக்கிறதுக்கு தயங்காதீங்க. தயங்குனீங்கன்னா அங்கேயே நிற்க வேண்டியதான். கற்றுக்குறோமா, ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அது தப்பு வருதா வரட்டும். ஏன்னா இது கூட உனக்கு தெரியாது, ஐயா தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தயக்கமும் வேண்டாம். கற்றுக்கிறம்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தப்பு பண்ணாமலாம் கற்றுக்கிறவே முடியாது. கற்றுக்கிறம்போது மிஸ்டேக் வரத்தான் செய்யும். ஆனால் கற்றுக்கும்போது பழைய டிவைஸஸை வச்சு கற்றுக்கங்க, புதுசு எடுத்துகிட்டு வந்து டேமேஜ் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.